ஒரோச்சிமாரோட வாழ்நாள் லட்சியமே சாகா வரம், அழிவில்லாத வாழ்க்கை. கடவுளாலே கூட கொடுக்க முடியாத வரத்தை தன்னோட சொந்த முயற்சியால அடையணும்னு நினைச்சாரு. எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா ஆசைப்பட்டதும் இல்லாம அதை நடத்தியும் காமிச்சாரு. எஸ், ஒரோச்சிமாரு இஸ் இம்மார்டல். ஒரோச்சிமாரு சாவே இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்காக பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஆனா அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவரோட எக்ஸ்பெரிமெண்டோட விளைவு 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு உடல்ல இருந்து வேற உடலுக்கு மாறலன்னா வீக் ஆகி செத்துருவாரு. ஒவ்வொரு உடலுக்கு மாற மாற அவருக்கு சாவே கிடையாது. ஆனா மாறலன்னா செத்துருவாரு. ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கிற ஹோஸ்ட்லாம் நார்மல் பாடிஸ் தான். அதனால ஒரு பவர்ஃபுல் ஹோஸ்ட சொந்தமாக்கிக்கிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சாரு. அதுக்காக தான் முதல்ல இட்டாச்சியை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா ஒரு லெஜெண்டரி சைனின் கூட கருணை காட்டாம கெஞ்சுச்சுல தூக்கி தொங்க விட்டுருப்பாரு இட்டாச்சி. அப்புறம் சாஸ்கேவை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அதுவும் அவரால் முடியல. ஃபைனலா அவரோட பல நாள் தேடலுக்கு விருந்து போடுற மாதிரி கிடைச்ச ஹோஸ்ட் தான் ஒயிட் ஜெட்சு. இப்போ அவர் பாடி ஹாஷிராமா சென்ஸோட கலந்துருச்சு. அவர் முழுக்க முழுக்க இமார்டல் ஆயிட்டாரா அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. ஆனா ஒயிட் ஜெட்சுவை ஹோஸ்ட் ஆக்குனதுல இருந்து உருட்டோன்னு இப்ப வர அதே ஹோஸ்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஜெட்ஸோட பாடிக்கு இயற்கையா அணிவே இல்லை. அதனால ஒரோச்சிமாரு இம்மார்டாலிட்டியை அடைஞ்சிட்டாரு.